ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருடைய பிரம்மச்சரியம் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம குழுவில் இருக்கிற ஒரு நண்பர், நம்மளுடைய பிரம்மச்சரியம் குழுவில் இருக்கிற ஒரு நண்பர், அவருடைய வாழ்க்கை நிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ். ப்ரைவசி காரணத்துக்காக அவருடைய பேர், ஊர், பர்சனல் டீட்டெயில்ஸு எதுவும் சொல்லாமல் அவருடைய வாழ்க்கை முறை இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் எல்லாருக்குமே ஒரு வார்னிங். இது எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே, யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை நான் இதில் பேசியிருக்கேன். ஓகே, அவருடைய பேர் நான் இதில் சொல்லலை. கடந்த ஒரு 3 வருஷமாக அவரை தெரியும் எனக்கு. நிறைய முறை நான் கைடன்ஸ் பண்ணியிருக்கேன், கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். பர்சனலாக எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த நன்றி எனக்கு எப்போவுமே உண்டு. அவருக்காக நான் நிறைய முறை இறைவனை பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். ஒரு சரியாகி வரணும், திருந்தி வரணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நான் மனதார நிறைய முறை பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். எனக்கு எப்பப்போ தோணும் போது ஃபோன் பண்ணி கேட்பேன், எப்படி இருக்கிறீங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்களா, உடம்பு எப்படி இருக்குது, இப்போ நோ ஃபேப்பில் எப்படி வந்துட்டுருக்கீங்களா, எதனா டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, எதனா பிரச்சனையா, நான் எதனா உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவா, சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவேன். அவர் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றது மாதிரி அவர் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்றது என்கிட்ட ஷேர் பண்ணுவார். மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி ஒரு 90 டேஸ் வரைக்கும் வந்தார். திரும்பவும் பழைய நிலைமையே போயிட்டார். அதை கண்டினியூவாக ரிலாப்ஸ் பண்ணுறது, கண்டினியூவாக ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் பண்ணுறது, அப்படியே அந்த லைஃப்பை கொஞ்சம் ஸ்டெப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தார். சரி வந்துடுவார், ஓகே, லைஃப் இதுக்கப்புறம் நல்லபடியாக போகும், அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இதுக்கப்புறம் சரியாக வந்துடுவாருன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சமீப நாட்களில் நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் நான் ரிலாப்ஸ் ஆகிட்டேன், இன்றைக்கி தான் ரிலாப்ஸ் பண்ணேன், அது ஒரு வாரம் வந்தேன், திருப்பி ரிலாப்ஸ் பண்ணிட்டேன், 10 நாள் வந்தேன், திருப்பி ரிலாப்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு பர்சனலாக ரொம்ப மன வருத்தம். நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே போல் நிறைய நல்ல பழக்கம், ஒரு 3 வருஷமாக நல்ல பழக்கம், நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். இது அதனால் எனக்கு பர்சனலாகவே அவருடைய தோல்வி என்னுடைய தோல்வியாக நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறது உண்டு. இதில் நேற்று ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, நோ ஃபேப் டே 0ன்னு. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். நம்ம குரூப்பில் லிங்க் அனுப்பிச்சோன்னே சரி நான் பார்த்தேன். பார்த்துட்டு பொதுவாக நான் 10 மணிக்கு மேலே யாருக்கும் ஃபோன் பண்ணுறதில்ல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. ஏன்னா அது ஸ்லீப்பிங் டைமு, நானும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு விருப்பலை. சரி இருந்தாலும் சரி டே 0 போட்டிருக்காரு, என்னன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. இன்னும் அவர் ரிட்டன் எனக்கு கால் பண்ணல. நைட்டு ஒரு 10:15 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் 10 நாள் நான் இப்போது 2 முறை ரிலாப்ஸ் பண்ணிட்டேன். ரிலாப்ஸ் பண்ணி 3 ஹவர்ஸ் கழித்து திருப்பி ரிலாப்ஸ் பண்ணேன். இந்த கண்டினியூ பான் பார்த்துட்ருக்குறேன், ரிலாப்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், உடம்பு ஹெல்த்து போயிடுச்சு அப்படின்னாரு. இன்னொரு அதில் ஒரு பாயிண்ட் அவர் சொன்னது நான் பாத்ரூமில் போயிட்டு இந்தமாதிரி ரிலாப்ஸ் பண்ணும்போது அந்த டைல்ஸில் இருக்கிற அழுக்குலாம் என் முதுகில் பட்டு அது அப்படியே உடம்புலாம் அப்படியே புண்ணாயிருச்சு, அப்படியே அழுக்கு தேம்பல் மாதிரி ஆயிடுச்சு, உடம்புலாம் புண்ணாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ரொம்ப ஃபோட்டோவோட அதில் ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. இன்னும் இந்த மாதிரிலாம் நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நண்பர்கள், அது என்ன கான்செப்ட், என்ன காரணம், ஏன் அதுலேருந்து வெளியே வர முடியலன்றது எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. அவருக்கும் ஒரு 26 வயசு முடிஞ்சு 27 ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஏஜில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம மேக்ஸிமம் ஓரளவு தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நம்ம சின்ன வயசு பசங்க ஒரு 15, 20, 18 இந்த மாதிரி வயசில் இருக்கிறோம், நம்ம திட்டி இப்படி போ, அப்படி பண்ணு, இப்படி வா அப்படின்னு சொல்லலாம். 25 வயசுக்கு அப்புறம் 25 வயசு தாண்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு அளவுக்கு மேலே அட்வைஸ் பண்ண முடியாது, அது நல்லா இருக்காது. அதெல்லாம் நான் பட்டுப்படாமல் நிறைய சொல்லியிருப்பேன். அது ஏன் அவருக்கு புரியல அப்படின்றது தெரியல. லாஸ்ட் டைம் நான் பேசும்போது கூட ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப
புலம்புனாரு. ரொம்ப அழாத குறையா எனக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நிறைய ட்ரை பண்ணுறாரு, ஆனால் வர முடியல. இது என்னன்றது எனக்கும் தெரியல. லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னு கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணார். ஒரு 30,000 கட்டினார். கிளாஸ் முடிஞ்சு ஒரு 1 வருஷம் 6 மாதம் 1 வருஷம் கிளாஸ் போயிருப்பார். அது முடிஞ்சு சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் கூட அது எதுவும் அதை வச்சு ஒர்க் எதுவும் போக முடியாமல் வேல்யூ இல்லாமல் அது ஒரு பக்கம் போயிடுச்சு. ஒரு 5லேருந்து ஒரு 6 வருஷம் லவ் ரிலேஷன்ஷிப்பு. அதுலேயும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் நான் வந்து வீட்டில் பேசுகிறேன். நீ வந்து ஒரு சகோதரர் வந்து ஜொமேட்டோ போயிட்டுருக்காரு. ஜொமேட்டோ போயிட்டுருக்குற அது வந்து பர்மனெண்ட் வேலை கிடையாது. மாதம் மேபி ஒரு 10,000 15,000 சம்பாரிச்சாலும் வீட்டு செலவு போக உன்னோட செலவு போக மீதியை வந்து அதை வச்சு எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும்? இதை சொல்லி நான் எப்படி எங்கள் வீட்டில் பேச முடியும்? நீ வந்து பர்மனெண்ட் ஜாப் ஒன்று போகணும். ஏதோ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணு, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதோ ப்ரிப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணு. நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6 வருஷம் லவ் ரிலேஷன்ஷிப்னு நினைக்கிறேன். இவர் கண்டினியூவாக ரிலாப்ஸ் பண்ணுறதுனால அவங்களும் வந்து இப்போது பிரேக்கப் பண்ணிட்டு வேறு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நிலமைல யாருக்குமே வரக்கூடாது. இந்த காலத்தில் வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. அதுலேயே வந்து இவரோட அடிக்ஷன் லெவலை தெரிஞ்சு, இவருடைய ஹேபிட்ஸ்லாம் தெரிஞ்சு, இவரோட குணங்கள்லாம் தெரிஞ்சு எப்படியும் வந்து மீண்டு வந்துடுவான், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், எப்படியும் வந்து ஜெயிச்சிருவான், நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணியிருந்துருக்குறாங்க. அவங்க ஏற்கனவே வேலையிலேருந்து நல்ல சேலரியில் இருக்கிறாங்க. அப்பயும் ஈகோலாம் எதுவும் பார்க்காம, சரி நம்ம லவ் பண்ணிட்டு இவரே மேரேஜ் பண்ணலாம், எப்படியும் வந்துடுவார், எப்படியும் வேலைக்கு போயிடுவார், நம்ம வீட்டில் பேசலாம்னு அந்த வெயிட் பண்ணி அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்ற முடியாமல் போகுது இல்லையா? அது வந்து மிகப்பெரிய வலி. ரொம்ப பெரிய ஒரு கொடூரமான ஒரு வலி. இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு லவ் பண்ண ஒரு பொண்ணு, உண்மையான ஒரு லவ் பண்ண ஒரு பையன் வந்து பிரியறது வந்து யாருக்குமே இந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது. அதுவும் வந்து சாதாரணமா சில மாதங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆனாலே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணி, கூட இருந்து சப்போர்ட் பண்ணி, ஒரு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு பார்ட்னரை வந்து இழக்கிறது, அது தாங்க முடியாத ஒரு வேதனை. அதுவும் அவருக்கு நடந்திருக்கு. அவங்க வெயிட் பண்ணி பார்த்து இவர் வேலைக்கும் போகாமல் ஜொமேட்டோ போயிட்டு, அதுவும் டெம்பரவரி ஒர்க்கு வெயில் டைம் மழை டைம்லலாம் அது போகிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெயிலில் வண்டி ஓட்டிகிட்டு போனால் மழையில் போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு வரணும். அதுவும் ஒரு 26 27 வயசில் இதே ஒர்க்கில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காருன்னா வீட்லேயும் வந்து யாரும் மதிக்கிறது இல்லை, சப்போர்ட் பண்ணுறது இல்லை, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை, மென்டலி ஃபிசிக்கலி ஃபினான்ஷியலி யாருமே வந்து ஒரு கூட இருந்து ஒரு சப்போர்ட்டிவாக எமோஷ்னல் சப்போர்ட்டும் இல்லை. இப்போ இருக்கிற பார்ட்னரும் வந்து ஒரு 6 வருஷம் வெயிட் பண்ணிட்டு, இனிமேல் நீ வந்து எந்த வேலைக்கும் போகிற மாதிரி எனக்கு தெரியல, நானும் எங்கள் வீட்டில் எதுவும் பேச முடியல, உன் லைஃப்பை நீ பாரு, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவங்களும் போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். இவருடைய பர்சனல் லைஃப்பும் போச்சு, லவ் ரிலேஷன்ஷிப்பும் போச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோவில் நின்றுட்டுருக்காரு. இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல. சரி நம்ம கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். குரூப்லேயும் எப்போ வேணால் வந்து கேளுங்க ப்ரோ, நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஃபோன் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் கைடன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச கைடன்ஸும் பண்ணியிருந்தேன். அது ஒரு கேர்லெஸ் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பார். அவர் சொன்னது வந்து, எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லா கைடன்ஸ் இருக்கே, எனக்கு தான் எப்படி இதுலேருந்து வெளியே வரணும்னு தெரியுமே, அப்புறம் வந்து நான் ஏன் இதில் பயப்படணும், நான் வந்து கேஷுவலாக இருந்துக்கிறேன், சும்மா ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துக்கிறேன், கண்டென்ட்டை பார்க்க தானே போகிறேன், நான் ஏன் ரிலாக்ஸ் பண்ணுறேன், பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு பார்க்குறது, ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு நோஃபா பற்றி எல்லாம் தெரியும், சிலபஸை பற்றி எல்லாம் தெரியும், கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, எனக்கே எல்லாமே தெரியுமே, யூடியூப் கண்டென்ட்லாம் எனக்கு தெரியுமே, எனக்கு போய் என்ன ஆகிட போகுது அப்படின்ற ஒரு கேர்லெஸ்ஸு. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருக்குமே வந்து நோஃபா பற்றி தெரியல, அவன்லாம் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்கிறான். அவனை விட நான் எவ்வளோ பெட்டர் இல்லையா, எனக்கு எல்லா கைடன்ஸுமே தெரியுமே, எல்லா வித்தையும் எனக்கு தெரியும், எல்லா கண்டென்ட் எனக்கு தெரியும், எல்லா லூப் ஹோல்ஸ் எல்லாமே தெரியும், நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸு, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தது. அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் சொன்னது வந்து, ப்ரோ நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியுன்ற கேர்லெஸ்ஸில் நான் விட்டுட்டேன் லைஃப்பை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து நோஃபா பற்றி தெரியாது, சிலபஸை பற்றி தெரியாது, ஆனால் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க.
என்னன்னா, அவன் பிஸியாவே இருப்பான். வேலைக்கு போவான், வருவான். மேரேஜ் ஆயிருச்சு, ஃபேமிலி பார்த்துக்குவான். இப்போ மந்த்லி ஒன்ஸு ரிலாப்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போ தான் ரிலாப்ஸ் பண்ணுவான். மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாரி பண்ணுவான். அவனே லைஃப்ல வேலைக்கு போறான். நல்லா வந்து செட்டில் ஆயிட்டாங்க. குழந்தைங்கலாம் இருக்கு. மேரேஜ் ஆயிருச்சு. நான் மட்டும் தான் இப்படியே இருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுது. எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்குவேன். நான் வெளிய வந்துருவேன்னு நெனச்சேன். ஆனா என் லைஃப் இந்த மாரி ஆயிருச்சு. அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக அவர் வந்து பண்ண வேலைகள் வந்து, ஆ இந்த மாரி ஒரு சைடு மேரேஜ் ப்ரெஷரு, ஒரு சைடு ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொரு சைடு வந்து அவரு நெனச்ச வேலைக்கு, படிச்ச வேலைக்கு முடியல. அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சும் அந்த இதுவும் அவருக்கு வந்து பெருசா கை குடுக்கல. 30,000 வேஸ்ட் ஆயிருச்சு. ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் வேஸ்ட் ஆயிருச்சு. இந்த எல்லா டிப்ரஷனும் சேர்த்து அவர வந்து ரொம்ப வந்து உடம்பு ஹெல்த்து சிதைச்சிருச்சு ஃபுல்லா. ஹெல்த்து போயிருச்சு கம்ப்ளீட்டா. ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து கம்ப்ளீட்டா போயிருச்சு. இன்னும் சொல்லணும்னா, எந்த மாரி கன்டென்ட் பார்க்கக்கூடாதோ, அந்த மாரி கன்டென்ட்லாம் பார்க்கறது. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து அரிசி வரக்கூடாது. இவங்களெல்லாம் அந்த கண்ணோட்டத்தில பார்க்கக்கூடாதுன்ற ஒரு உறவுகள், வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறைய தாண்டி அவங்களெல்லாம் நெனச்சு டெம்ப்ட் ஆகுறது, ரிலாப்ஸ் பண்றது. பார்க்கக்கூடாத கன்டென்ட்ஸ்லாம் பார்க்கறது. யூசுவலா வந்து இந்த மாரி ஆபாசம் பார்க்கறதே தவறு. அதுலயும் வந்து இந்த மாரி இருக்கிறவங்கள நம்ம அந்த மாரி சிந்திக்கவே கூடாதுன்னு ஒரு உறவுகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த வரைமுறையெல்லாம் கடந்து அவங்கள பத்தி சிந்திச்சு ரிலாக்ஸ் பண்றது. 24 மணி நேரம் அந்த திங்கிங்ல இருக்கிறது. அப்போ பர்சனல் லைஃப்ல ஃபோக்கஸே பண்ண முடியாது இல்லையா? ஒரு இளைஞன் ஒரு 25, 27 வயசுல இருக்கிற ஒரு இளைஞன் வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ணணும், படிப்புல ஃபோக்கஸ் பண்ணணும், இல்ல வேலையில ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கூட, இந்த மாரி திங்கிங்லயே இருக்கும்போது அவர் வந்து பொது இடத்துல ஒரு ஃபீமேல் கிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டெயின் பண்ணி பேச முடியாது. அவருடைய முன்னேற்றத்த குரோத்த பத்தி யோசிக்க முடியாது. எப்பவுமே 24 மணி நேரமே அந்த வந்து அ திங்கிங் இந்த மாரி தவறான திங்கிங், தவறான கண்ணோட்டம், தவறான சிந்தனைகள், பார்வை எல்லாம் இப்படி இதுவே அந்த ஒரு 24 மணி நேரத்தில இதுவே ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஃப்யூச்சர பத்தி எப்படி யோசிக்க முடியும்? பிரசன்ட்ல எப்படி வாழ முடியும்? எப்படி உழைக்க முடியும்? எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதுதான் நான் இந்த கேஸ்ல வந்து ஆழமா ஒரு உணர்ற ஒரு விஷயம். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எனக்கு எல்லாமே தெரியுமே. நான் ஈஸியா வெளிய வந்துருவேன். எனக்கு வந்து கைடன்ஸ் இருக்கு. ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்கு. எனக்கு அந்த கன்டென்ட் எல்லாமே எனக்கு தெரியும். இது சும்மா இது போய் நம்மள என்ன பண்ணிட போகுது? சும்மா ஒரு 10 நிமிஷம் பார்க்கறதுனால என்ன ஆயிட போகுது? சும்மா ஈவினிங்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கு ஒரு 1/2 அன் ஹவர் பார்க்கறதுனால என்ன ஆயிட போகுது? அந்த கேர்லெஸ் வந்து ஃபுல்லாவே அழிச்சு நடுத்தெருவுல கொண்டு வந்து நிறுத்திரும். இந்த கேஸ்ல நான் வந்து கிளியரா இத வந்து நான் பார்க்குறேன். அதுலயும் ரொம்ப எனக்கு பர்சனலா வேதனையா இருக்கிற விஷயம் வந்து இந்த மாரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் தான். ஒரு 6 வருஷம் அவருடைய வீக்னஸ் என்ன? அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு நான் சப்போர்ட் பண்றேன். நான் கூட இருக்கிறேன். நீ வந்து இதுலேருந்து ரிகவரி ஆகி வெளிய வா. நல்ல வேலைக்கு போ. நான் வீட்ல பேசுறேன். நான் வெயிட் பண்றேன். அதுவும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நல்ல சேலரி. நல்ல கம்ஃபர்டபுள் சேலரி இருக்கிற ஒரு கேர்ளு. ட்ரூவா லவ் பண்றாங்க. நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. அப்டின்னும்போது அந்த நம்பிக்கையும் காப்பாத்த முடியாம போச்சு இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்பும் காப்பாத்த முடியல. அவங்க நம்ம மேல வச்ச நம்பிக்கையும் காப்பாத்த முடியல. பேரண்ட்ஸ் நம்ம மேல வச்ச நம்பிக்கையும் காப்பாத்த முடியல. சரி நம்ம பையன் ஏதோ வேலை தேடிட்டு இருக்கிறான். எப்படியும் வேலைக்கு போயிடுவான். அப்படின்ற அவங்க நம்பிக்கை. வீட்ல இருக்கிறவங்க நம்பிக்கையும் காப்பாத்த முடியல. ரிலேஷன்ஷிப்பையும் காப்பாத்திக்க முடியல. நான் அவனுடைய ஹெல்த்தையும் காப்பாத்திக்க முடியல. அது ரொம்ப கஷ்டம். மத்த யாரும் நம்பல அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய ஹெல்த்து நல்லா இருந்தா தான் நம்ம அடுத்த கட்டம் சிந்திக்கவே முடியும். சிந்திக்க முடியும், செயல்பட முடியும். அதுவே இந்த கேஸ்ல வந்து பண்ண முடியாத இருக்கு. நேத்து அந்த வீடியோல சொல்றாரு, ஒரு 2 நிமிஷம் வீடியோல பாத்ரூம்ல நான் டைல்ஸ் மேல சாஞ்சு ரிலாக்ஸ் பண்ணும்போது, அந்த டைல்ஸ்ல இருக்கிற அழுக்கெல்லாம் மேல பட்டு, அது வந்து முதுகெல்லாம் புண்ணாயிருச்சு. ஒரு மாதிரியா உடம்பெல்லாம் இதுவாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால தான் ஒரு 10, 10:15 நைட்டு ஃபோன் அடிச்சேன். ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வந்தது. இன்னும் அவர் ரிட்டர்ன் கால் பண்ணல. இப்போ காலையில ஒரு 9:55 டைம் இந்த வீடியோ நான் பேசம்போது. இது என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப மன கஷ்டமா இருக்கு எனக்கு பர்சனலாவே. இந்த மாரி நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாது. அதுவும் காசுக்காக அவர் வந்து இன்ஸ்டாகிராமில போயிட்டு இந்த மாரி ஆக்ட்ரஸ் ஃபோட்டோஸு ரொம்ப அடல்ட்டா இருக்கிற ஆக்ட்ரஸ் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி, அது மூலியம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மூலியமா பணம் சம்பாரிக்கலாம். இந்த மாரி ரீலாப்ஸ் பண்ற பசங்க, கன்டினியூஸா அந்த அடிக்ஷன்ல இருக்கிற பசங்க, அந்த பசங்களுக்கு வந்து ஆக்ட்ரஸ் ஃபோட்டோஸ்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் காசு குடுத்தா நான் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புறேன், வீடியோஸ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசமா இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாரு. அதுவே அவருக்கு வந்து டெம்ப்ட் ஆகி கன்டினியூவா ரிலாப்ஸ் பண்ண வச்சுருச்சு அப்படின்னு சொன்னாரு.
இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணும்போது பார்க்கும்போது நமக்கும் அரிசி வரும் இல்லையா? இந்த மாதிரி ஆடை குறைவான ஆடை போட்டுட்ருக்குது, ஆடை போடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஃபோட்டோஸ், ஆக்ட்ரஸ் ஃபோட்டோஸ்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் பப்ளிஷ் பண்ணால் நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நிறைய வந்து நம்ம லைக்ஸ் வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணாங்கன்னா அது மூலயமா இன்கம் பார்க்கலாம் அப்படின்றது. அதே போல் பர்சனலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோட்டோஸ் யார் யாருக்கு வேணுமோ, யார் யார் அடிக்ஷனில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு, சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமா ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்பிச்சு அது மூலிமா காசு பார்க்குறது. இந்த பாதை மாறி போனதுனால எந்த வழியில் வேணால் சம்பாதிக்கலாம் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு வழியை தேர்ந்தெடுக்கும்போது அது அவருக்கே வந்து பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகி அதனாலேயே அரிசி வந்து 24 மணி நேரம் இந்த அரிசி சிந்தனையிலே இருந்து ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடுத்தருவில் நின்றுட்டு இருக்காரு இன்றைக்கி. ஜொமேட்டோ போய் ஓட்டிகிட்டு இருக்காரு. அது வந்து நல்ல வேலை. நானுமே நிறைய கேட்ரிங் போயிருக்கிறேன், நிறைய வேலை பண்ணியிருக்கிறேன். வேலை செய்கிறது, கஷ்டப்படுறது, அந்த மாதிரி கூலி வேலைக்கு போகிறது, பார்ட் டைம் ஜாப் போகிறது தப்பு கிடையாது, கௌரவமான வேலை தான். அதிலேயே கண்டினியூ பண்ணுறது, அதையே வந்து வேண்ட விருப்ப பண்ணுறது, அந்த சின்ன வேலையை உயிர் கொடுத்து போராடி உழைச்சி கஷ்டப்பட்டு பண்ணுறது, இந்த மாதிரி கண்டினியூஸாக ரிலாக்ஸ் பண்ணுறதுனால வண்டி ஓட்ட முடியாமல், நிமிர்ந்து வண்டி ஓட்ட முடியாமல், கழுத்து வலி, முதுகு வலி, கை கால் வலி, ஷோல்ட்ரு வலி, இந்த ஒரு நரகமான ஒரு வாழ்க்கையை வாழணுமா அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஒரு நரகமான ஒரு வாழ்க்கையில் வாழணுமா? இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தும் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, சப்போர்ட் இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல ஒரு டேலண்டடான ஆள், நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. யூடியூப் வீடியோஸ்லாம் எடிட்டிங் நல்லா பண்ணுவார், நிறைய அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் முடிச்சிருக்காரு, நிறைய டேலண்ட் இருக்குது, சென்னையிலையும் இருக்கிறாரு. அப்போது அந்த என்விரான்மெண்ட் நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், நமக்கு வசதி இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் இருக்குது, நிறைய முயற்சி பண்ணால் சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். நம்ம எல்லாரை விட பெரும்பாலாக இருக்கிற கிராமத்தில் சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து உழைச்சி மேலே வர நம்மளை போல் ஆட்களோட கம்பேரிசன் பண்ணும்போது நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டு தான், நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நல்ல சப்போர்ட்டிவான ஆட்கள் இருக்கிறாங்க. நல்ல அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் போயிட்டார். தன்னுடைய ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணி மற்றவங்களுடைய லைஃப்பையும் அவர் ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டார். அதுதான் எனக்கு ரொம்ப வந்து மன வருத்தம். எப்படி வேணால் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வழிகளில் சம்பாதிக்க ட்ரை பண்ணது, கேர்ள் ஃப்ரெண்டோட நம்பிக்கையும் காப்பாற்ற முடியாமல், அவருடைய லைஃப்பையும் காப்பாற்ற முடியாமல், பேரண்ட்ஸையும் பார்த்துக்க முடியாமல் ஒரு வார்த்தை சொன்னார். எங்கள் அப்பா வந்து கடை வச்சுருக்காரு. எங்கள் அப்பா சொன்னார், எனக்கு வந்து வயசாயிடுச்சுப்பா, எனக்கு வந்து ஹெல்த்து ரொம்ப முடியல, உடம்புலாம் டயர்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, வந்து கடையில் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டார். நானே எனக்கே இந்த உடம்பு முடியல, நான் எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதனால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய அப்பாவுக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும், இவருக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அவர் வயசுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ண முடியலப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஏதாவது வேலைக்கு போய்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்குறாரு, வீட்டுக்கு இல்லைன்னு சொல்லலை, கடைக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் எதாவது பாருப்பா, கொஞ்சம் லோன் இருக்குது, கடன் வேறு கட்ட வேண்டியது இருக்குது, கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு அவருடைய கஷ்டம் புரியுது. ஆனால் எனக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கலை, எனக்கும் மனசும் வந்து இதுவாக இருக்குது, உடம்பும் ஹெல்த் இல்லை, ஃபுல்லாகவே நானே ஒரு நடைபணமாக இருக்கிறேன், நான் எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை. அது ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 25 வயசு இருக்கிற இளைஞனால் 65 வயசு இருக்கிற அப்பா, ரெஸ்டிங் ஏஜ் இருக்க வேண்டிய அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு நிலைமைப்பா. இதை விட கொடுமை ஏதாவது இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். அதுவும் வீட்லேயும் தெரியுது, வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சிட்ருக்கு இவர் இந்த மாதிரி கண்டென்ட்டு பார்க்குறது, பாத்ரூம் போயிட்டு செல்ஃபோனு ஹெட்செட் போட்டுன்னு பாத்ரூம் போயிட்டு வர்றது, வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் இவங்களை வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவங்களும் வந்து மனஸ்தாபம் ஆகிருக்கும். இந்த மாதிரி பையன் வேலைக்கு போய்டும் நம்புகிறோம், மேரேஜ் ஆகிடும், செட்டில் ஆகிடும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் ஜொமேட்டோ போயிட்டுருக்கா. அதே போல் வந்து பாத்ரூமுக்கு வந்து ஹெட்செட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது பார்த்துட்டாங்க. அதே போல் இந்த மாதிரி அடல்ட் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னார். எல்லாருடைய நம்பிக்கையும் இழந்து கெட்ட பேர் வாங்கிக்கின்னு உடம்புக்கு எடுத்துக்கின்னு ரிலேஷன்ஷிப்பும் காப்பாற்ற முடியாமல், அவருடைய ஹெல்த்தையும் பாதுகாக்க முடியாமல், லைஃப்பையும் வந்து விட்டுட்டு இன்றைக்கி வந்து நடுத்தருவில் நின்றுட்டுருக்காரு. இது வந்து உண்மையாக சொல்கிறேன், யாருக்குமே இந்த நிலைமை வரவே கூடாது. அதில் இன்னொரு விஷயம் நான் வந்து என்னுடைய சிந்தனை வந்தது, இப்போது வந்திருக்கிற தேர்தல் முடிவுகளில் அவர் வந்து வாக்களித்த கட்சி வந்து நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
அப்போது நான் என்ன நினச்சேன்னா, சரி இத்தனை நாள் அவருக்கு வந்து ஒரு 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 பிரச்சனை இருந்திருக்கு. ஒரு மென்டல் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஓகே நம்மளால வந்து நல்ல வேலைக்கு போ முடியல. அப்பா, அம்மாவ பார்த்துக்க முடியல. காசு குடுக்க முடியல. செலவுக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். Zomato ஓட்டிட்டு இருக்கிறோம். வெயில்லயும், மழையிலயும் ஓடிட்டு இருக்கோம், ஓடியாந்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு லைஃப் இல்ல. நம்ம கேர்ள் ஃப்ரெண்டையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஒரு கௌரவமா வாழ முடியல. ஒரு வேலைக்கு போய் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட மேரேஜ் பண்ண முடியல. இவ்வளோ தூரம் நம்ம லைஃப்ல ரிவர்ஸ் போயிட்டு இருக்குது. ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கிறோமே! அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு பரிதவிப்பு, ஒரு ஒரு தோல்வி, ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றது. ஆ அவரு மேல ஒரு நம்பிக்கை இல்லாம, இந்த மாரி ஒரு டார்க் லைஃப்ல இருந்ததுனால தான் இவரு இப்படி இருக்காரு. ஒன்ஸ் இவரு வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்தா, அடுத்தது வந்து நல்லா முன்னேறி வந்துருவாரு. அப்போ அவரு ஓட்டு போட்டிருக்கிற கட்சி வந்து பெரும்பான்மையா நெறைய தொகுதிகள ஜெயிச்சிருக்குன்னும்போது ஒரு சந்தோஷத்துல இருப்பாரு. அந்த சந்தோஷத்திலேயே, அந்த உற்சாகத்திலேயே வந்து அடுத்தடுத்து வந்து நோ ஃபேப்ல வந்துருவாரு. லைஃப் டெவலப் பண்ணி கொண்டு போயிடுவாருன்னு ஒரு 3 நாளா நான் நெனச்சுட்டு இருந்தேன். 3 நாளா வந்து அவர பத்தி யோசிக்கும்போது, சரி இந்நேரம் வந்துட்டு இருப்பாரு. அந்த சந்தோஷத்திலே நம்ம எல்லாருக்குமே இது பொது தானே. மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, இந்த மாரி அடிக்ஷன்லாம் இருக்க மாட்டோம். நல்லா சாப்பிடுவோம், நல்லா ஓடுவோம், ஓடியாருவோம், வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அந்த மாரி அடிக்ஷன்லேருந்து வெளிய வந்துருவோம். ஓகே இதுக்கப்புறம் லைஃப் நல்லா போகுன்ற ஒரு நம்பிக்கை வரும், ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு உற்சாகம் வரும். அப்போ அவரு ஓட் பண்ண கட்சி வந்து வந்திருக்கு. நெறைய பெரும்பான்மை வந்திருக்கு. அப்படின்னும்போது, சரி அந்த சந்தோஷத்துல அவரு வந்து அடிக்ஷன்லேருந்து மீண்டு வந்துருவாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். சரி ஃபோன் பண்ணி கேட்கலாம். இப்ப எப்படி இருக்காரு? என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி கேட்கலான்னா, ஒரு 3 நாளா டைமும் கிடைக்கல. ரொம்ப டைட்டா இருந்தது. யாருடைய ஃபோனும் எடுக்க முடியல. ரீப்ளேயும் பண்ண முடியல. இவருக்கும் என்னால ஃபோன் பண்ண முடியல. சரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நேத்து நைட் அந்த வீடியோ வந்தது. நோ ஃபேப் டே 0ன்னு. சரி என்னடா இந்த மாரி போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது 10 நாள் வந்தேன். ரிலாப்ஸ் ஆயிட்டேன். ரிலாப்ஸ் ஆன 3 ஹவர்ஸ்ல திருப்பி ரிலாப்ஸ் ஆனேன். இந்த மாரி கன்டினியூஸா வந்து இந்த கன்டென்ட்ட தான் பார்த்துட்டு இருக்கிறேன். கன்டினியூஸா ரிலாப்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாரி உடம்பு ஹெல்த் போயிருச்சு. நான் கன்டினியூஸா இதே திங்கிங்ல தான் இருக்கிறேன். அப்படின்னு வீடியோ போட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு. சரி உடனே டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் சரி என்னதான் கண்டிஷன் என்னதான் இப்படி பண்றாரு என்னன்னு கேட்டுக்கலாம்னு ஃபோன் பண்ணேன். அது ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. இன்னும் ரிட்டர்ன் கால் வரல. இது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நான் என்னால முடிஞ்ச கைடன்ஸ் குடுத்துட்டேன். கவுன்சிலிங் குடுத்துருக்கிறேன். அந்த கேர்லெஸ்னால அது விட்டுட்டாரா? இல்ல சரி நம்ம லைஃப் இதுதான்னு அவரே முடிவு பண்ணிட்டாரா? இனிமே நம்மளால வர முடியாது. அவ்வளோதான் நம்ம லைஃப் போச்சு. இப்படியே இருந்துடலாம். Zomato ஓட்டிட்டு இப்படியே சிங்கிளாவே இருந்துடலாம். மேரேஜ் வேணாம். எது போனாலும் போட்டோம். அவர் சொல்றது வந்து யாரு சொல்றதுமே எனக்கு புரிய மாட்டேன்து ப்ரோ. என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு வந்து உரைக்க மாட்டேன்து. எனக்கு வந்து சொன்னாலும் என் காதுல கேட்டுக்க மாட்டேன்து. நீங்க எவ்வளோ கைடன்ஸ் பண்றீங்க, கவுன்சிலிங் பண்றீங்க. நம்ம யூடியூப் சேனல்ல நெறைய வீடியோஸ் இருக்கு. நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். எல்லாமே எனக்கு தெரியுது. அது என்னால ஃபாலோ பண்ண முடியல. அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்பவுமே நடைப்பணம், நடைப்பணம் ஆயிடுவீங்க. நடைப்பணமா வாழ்க்கை வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப எனக்கு புரியாது. இப்பதான் எனக்கு புரியுது. என்னதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு தான் அந்த வீடியோஸ்லாம் பேசுன மாரி எனக்கு தெரியுது ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. நீங்க வந்து கன்டினியூஸா உயிராற்றல விரயம் பண்ணா, நீங்க நடைப்பணமா தான் இருக்க முடியும். நீங்க நெனைச்சது செய்ய முடியாது. உடம்பு சொல்றது மனசு கேட்காது. மனசு சொல்றது உடம்பு கேட்காதுன்னு நான் எல்லா வீடியோஸ்லும் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் நான் கேட்டு பார்த்தேன் ப்ரோ. அப்ப எனக்கு புரியல. சரி என்னடா இவரு சொல்லுங்கிறாரு, நடைப்பணம்ன்றாரு. அது இதுன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணி பேசுற மாரி இருக்குன்னு நான் நெனைச்சேன். ஆனா அந்த வீடியோ எல்லாமே எனக்காக தான் பேசியிருக்கீங்க. என்ன பத்தி தான் பேசியிருக்கீங்க. அப்படின்னு இப்ப தான் ப்ரோ எனக்கு புரியுது. இது நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு பொருந்துது. இன்னைக்கு நான் நடைப்பணமா இருக்கிறேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, பேரண்ட்ஸ் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. எனக்கு காது கேக்குது. ஆனா என்னால வந்து அத ஃபாலோ பண்ண முடியல. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுர்றேன். எனக்கு எதுவுமே பண்ண முடியல. டயர்டாவே இருக்கேன். ரெஸ்ட் எடுக்கிறேன். திரும்பவும் Zomato போறேன், வரேன், ரெஸ்ட் எடுக்கிறேன். ஃபோனு ஸ்க்ரோல் பண்றேன். நைட் 2 மணி வரலும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறேன். காலையில 10 மணிக்கு தான் எழுந்துக்கிறேன். திரும்பவும் வந்து 2 ஹவர், 3 ஹவர் ஃபோன் பார்க்குறேன். Zomato போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரேன். திரும்ப ரெஸ்ட் எடுக்கிறேன். திரும்பவும் நைட்டு வந்து Zomato போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வரேன். 2 மணி வரலும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறேன். ரிலாக்ஸ் பண்றேன். இதே லைஃப் போயிட்டு இருக்குது. என்னால எதுவுமே பண்ண முடியல. அடுத்த கட்டம் என்னால யோசிக்க முடியல. யோசிக்கிறத செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு ரணகொடூரமான ஒரு விஷயம் நீங்க நான் சொல்றது உங்களுக்கு இங்க எல்லாருக்கும் புரியுதா என்னன்னு தெரியல. ஒரு நேசிச்சு, உண்மையா நேசிச்ச ஒரு அன்பான ஒரு உறவு. 6 வருஷம், 5 வருஷம் என்னோட அடிக்ஷன் லெவல தெரிஞ்சு, சரி நீ மேல வந்துருவ. நான் கூட இருக்கிறேன். சப்போர்ட் பண்றேன். நான் வெயிட் பண்றேன். நீ ஒரு ஒரு பெர்மனன்ட்டா ஒரு வேலை ஒரு 10,000, 15,000 கம்பெனி வேலை, மாசான ஒரு சம்பளம் அது மட்டும் நீ ரெடி பண்ணு. நான் வீட்ல பேசுறேன். இதெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காது. இந்த மாரி ட்ரூவா லவ்வு, வெயிட் பண்றது. அதுவும் அவங்க ம் அ பெஸ்ட்டான சேலரி. இவர விட பல மடங்கு சேலரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு சொல்லலையாம்.
சொன்னேன்னா நான் வந்து தாழ்வு மனப்பான்மையை ஃபீல் பண்ணுவேன், கில்ட்டா ஃபீல் பண்ணுவேன்றதுனால அவங்க வந்து எவ்வளோ சேலரின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னார். அப்போ எவ்வளோ தூரம் ஒரு புரிதல் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ தூரம் ஒரு புரிதல் இருக்குது, எவ்வளோ தூரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில், எவ்வளோ தூரம் லவ் அண்ட் கேரில். நான் என்ன சேலரின்னு சொன்னேன்னா மனசு வருத்தப்படுவான், கில்ட்டாக ஃபீல் பண்ணுவான், தாழ்வு மனப்பான்மை வருன்றதுனால சொல்லாமலே கூடவே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் புரிதலோட, எவ்வளோ தூரம் ஒரு காயப்படுத்திடக்கூடாது, கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது. பாவம் அவன் வந்து ஏதோ தப்பாக ஃபீல் பண்ணுவான், கில்ட்டாக லோவாக ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றதுனால எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு சொல்லாமல் கூட இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? இந்த மாதிரி உறவுகள்லாம் எத்தனை ஜென்மத்திலும் கிடைக்காது. இந்த மாதிரி பேரண்ட்ஸோ, சப்போர்ட்டிவாக இருக்கிற பேரண்ட்ஸோ, பையன் அடிக்ஷனில் இருக்கிறான்னு ஏறக்குறைய தெரியும். தெரிஞ்சும் வந்து ஓகே மீண்டு வந்துடுவான், எப்படியும் நான் வேலைக்கு போயிடுவான், எப்படியும் ஃபேமிலியை காப்பாற்றுவான், மேரேஜ் பண்ணிவிடுவான், அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவான், ஃபினான்ஷியலாக லோன்லாம் நிறைய கடன் இருக்குது அதெல்லாம் அடைச்சிருவான். அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் மீட்டு எடுக்க முடியாது ஒன்ஸ் நம்பிக்கை போயிடுச்சுன்னா. அப்போ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி இவன் இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது அப்படின்னு தெரிஞ்சு உன் லைஃபை நீ பாரு, என் லைஃபை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அதெல்லாம் வந்து என்னன்னு யோசிச்சு பாருங்க. அது போன பிறகும் வந்து எனக்கு மோட்டிவேஷன் வரல. இதுதாங்க கான்செப்ட். அவங்க போன பிறகுமே இப்போது லவ் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, நம்ம இவ்வளோ தூரம் இதுவாக இருக்கிறோம், வீக்காக இருக்கிறோம்னா ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஃபயர் மோட்டிவேஷன், சரி விட்றா இதுக்கப்புறம் நம்ம வரணும், நம்ம இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் வந்து தோற்றுக்கூடாது, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வரணுன்ற ஒரு ஸ்பார்க்கு, ஒரு ஃபயர் வரும் இல்லையா எல்லாருக்குமே, அது எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறாரு. தன்னிலையே உணர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். அது நடைபெணுன்ற ஒரு வார்த்தை திரும்ப 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 நான் சொல்கிறது இதுதான். நான் சொல்கிறேன் என்னென்னு உணர முடியல, எனக்கு தெரியுது, எனக்கு வலிக்குது, நான் எழுந்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? மனசு சொல்லுது நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் உடம்பு கேட்டுக்க மாட்டேங்குது அப்படின்றாரு. எனக்கு இதுதான், இவ்வளோதான், எனக்கு நான் இவ்வளோதான், என் லைஃப் இவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நான் இப்படியே இருந்து இப்படியே போயிடுறேன் அப்படின்ற முடிவு வந்துட்ட மாதிரி சொல்கிறாரு. சில நேரங்களில் ஆண் ஓரினிச்சாலுக்கு அவங்க மேலேயும் சில நேரங்களில் லைட்டாக மைண்டு டைவர்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாரு. சில நேரங்களில் ஓகே எப்படியும் நம்ம இது மேலேயும் லைட்டாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது சில நேரங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து இது மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு நிலவரம் புரியும்னு நினைக்கிறேன். ஒன்ஸு கேயெல்லாம் ஆகிட்டோன்னா அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒன்று நம்ம வெளியே வர முடியாது, நம்ம வெளியே வரணும்னு நினச்சாலும் நம்ம கூட இருக்கிறவங்க விட மாட்டானுங்க. இதுதான் உண்மை. நிறைய கேஸ் பார்த்துட்டேன் நான். பான் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனில் இருக்கிற கேஸை நான் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய கேசஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம குரூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பேர் வந்து நல்ல வேலைக்கு போயிட்டு, நல்ல மேரேஜ் ஆகிட்டு, நல்ல லைஃப்பை பழைய லெவல்லேருந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு மேலே வராங்க. நம்ம கைடன்ஸ் பண்ணி கொண்டு வரோம். ஆனால் கேயாக இருந்த ஒருத்தனை கூட நம்ம வந்து ரிக்கவரி பண்ணவே முடியல. இதுதான் ரியாலிட்டி. அது அவங்களா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க மைண்டு. ஓகே நம்மளுக்கு இதுதான் செட் ஆகும், கேர்ள்ஸுக்கும் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு இதுதான் செட் ஆகும், நம்ம லைஃபு இவ்வளோ தான் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணி அவங்க ஒரு பாதையிலே போயிடுறாங்க. இவர் இந்த மாதிரி பாதையில் போயிடக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டுறேன், தினம் 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 வேண்டுறேன். எப்படின்றது இறைவன் தான் அவரை காப்பாற்றணும். இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதில் நீங்களும் இதில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அடிபட்டு அந்த நிலைமையில் இருந்துகிட்டு இருப்பீங்க, இல்லை அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க, இல்லை அந்த நிலைமைக்கு போகிறதுக்கான சூழல் இருக்கும். தயவுசெய்து இந்த மாதிரி லைஃப்பில் இருக்கிறவங்க ரிக்கவரி ஆகி வெளியே வாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 3 வருஷமாக வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில், டெலகிராம் குரூப்பில், யூடியூப் சேனலில் ரெகுலராக வீடியோ போட முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியும் 10 நாளைக்கு ஒரு வாட்டியாக, வாரத்துக்கு ஒரு வாட்டியாக நான் வீடியோ போட்டுடுறேன். எவ்வளோ டைட் ஷெடியூல் இருந்தாலும் எப்படியாவது கைடன்ஸ் பண்ணுறோம். நம்ம குரூப்பில் அட்மின்ஸ்லாம் வச்சு எப்படியோ பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் தான் திருந்தி வரணும். நான் கைடன்ஸ் தான் பண்ண முடியும். என்னால் வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது. இறைவன் தான் உங்களை காப்பாற்றணும். உங்கள் எல்லாருக்காகவும் நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு நாளும் வந்து நைட்டு வந்து அழுதுகிட்ருப்பேன். இந்த மாதிரி நண்பர்களுடைய நிலைமையை நினைக்கும் போது ஒரு சிலர்லாம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவான். அவன் நிலைமைலாம் கேட்கும் போதே நம்மளால் வந்து மனசு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டத்தில், அவ்வளோ இழப்புகளில், தற்கொலை முயற்சி, அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு நம்மளுக்கு புரியல. நம்மளால் கைடன்ஸ் பண்ண தான் முடியுது. அதிகபட்சம் கண்ணீர் தான் விட முடியுது. வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள், என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். தயவுசெய்து திரும்ப 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 இதே அடிக்ஷனில் போய் மாட்டி உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க. தயவுசெய்து மற்றவனுக்காக வேணாம், உனக்காக வாங்க, உங்களுக்காக வாங்க, உங்கள் லைஃப்பை பார்த்துக்குங்க. தயவுசெய்து திருந்தி வாங்க. நான் வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை.
டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்